ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு கிட்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் ரைஸ். இந்த கேரட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது, விட்டமின் ஏ நல்லா நிறைஞ்சது. இதுக்கு நான் 4 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகா, புதினா இருந்தால் புதினா எடுத்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் வத்தல் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள். இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க. நான் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி துருவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பரில் போட்டுக்கோங்க. நான் சாப்பரில் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட் பீட்ரூட் கட் பண்ணுறது எப்போவுமே இதில் தான். நான் துருவுற இதுலேயே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக துருவிக்கணும். பாருங்கள், எனக்கு ரொம்ப 1 மினிட்லேயே இந்த வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம கேரட் கொஞ்சம் பொரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் நம்ம ரைஸ் பண்ண போகிறனால நல்லா துருவிக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் பல்ஸ் கொடுத்தோன்னா இன்னும் நல்லா நைஸாக ஆகிடும். இந்த ரெசிபி உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ துருவின ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, நல்லா குட்டி குட்டியாக. இந்த சாப்பர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இல்லைனா நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் குழந்தைங்க காரத்துக்கு தேவையானப்போ தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம துருவுனா கேரட் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே கேரட் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது கிட்ஸ்க்கு மட்டும்தான், நான் 2 பேருக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக் பண்ண போகிறேன். ஸோ கேரட் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறையாவே கேரட் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியலாக சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரைஸ் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நான் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இடையில சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஆப்ஷனல் தான், தேவையான சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா ஸ்பைஸியாக அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும். வெறும் கேரட் பொரியல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பைஸியான பிரியாணி, அந்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறம் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு இந்த கேரட் இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா தூள், அப்புறம் சில்லி பவுடர். நம்ம ஏற்கனவே 2 க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலருக்காக தான், இல்லாட்டா க்ரீன் சில்லியே போதும். கேரட் நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது புதினா என்கிட்ட இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிறேன். புதினா நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ஆப்ஷனல் தான், அது சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் குக் பண்ண ரைஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு ரைஸ் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் 2 பேர்த்துக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை அதை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.